ஆனால் 93ல் வைகோ நிற்கும் போது வைகோ ஒரு 3 மாதம் ஆரம்பிச்சார், நான் தான் திமுக. அப்புறம் கோர்ட்டில் ஒன்றும் ஆகலைன்னா மதிமுக ஆரம்பிச்சு போயிட்டாரு. இப்போ டிடிவி தினகரன் சண்டை போட்டு போகும்போது அமமுகன்னு போனார். ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்காமல் செலவாகல, 10 பைசா செலவும் பண்ண மாட்டீங்க, ஆனால் வக்கீலுக்கு போய் செலவு பண்ணுறீங்க, 10 கோடி செலவு பண்ணுறீங்க. இன்னும் மத்திய அரசு நாடி போகிறாரு, இல்லைன்னா கோர்ட்டை நாடி போகிறாரு. கோர்ட்டை நாடி போகிறார், சரியான வார்த்தை. உனக்கு பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணவே முடியல. நீ போய் நீங்கள் சிஎம்மாக இருக்கும்போது எந்த சிஎம்மாவது நடுத்தரில் உட்காந்து தர்ணா பண்ணுவாங்களா? உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா இந்த அட்டூழியம்? நீங்கள் தானங்க ஜவாபு. மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நீங்கள். செங்கோல் உங்கள் கையில் இருக்குங்க. செங்கோலை தச்சா கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு போய் சப்பளங்கால் போட்டு உட்காந்தா அன்றைக்கி ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் 6 மாதம் பொறுத்து எடப்பாடி தலைமை ஏற்றுக்கிட்டு தானே ஒழுங்காக இருந்தீங்க. அப்புறம் என்ன வந்தது? ஸோ இதுக்கு இடையில முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கோபத்துக்கு முக்கிய காரணம் என்னென்னா, அதிமுக அலுவலகத்தில் வந்து அவருடைய அது எவ்வளோ பெரிய தப்பு அடித்தது. கட்சியை கேப்சர் பண்ண நீ போனாங்க. கேப்சர் பண்ணுறதுக்கான நீங்கள் சட்ட போராட்டமோ அல்லது அரசியல் ரீதியாக நீ ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டி அது வேற கதை. ஆனால் அதிமுகவுடைய அலுவலகத்தை தாக்குனது அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ஒரு கோபத்தை தானே ஏற்படுத்தியிருக்கு. ஆமாம், இழுத்து பூட்டினாங்கல்ல, பூட்டி சீல் வச்சாங்கல்ல. இவங்க நினச்சாங்க கட்சி ஆஃபீஸை சீல் வச்சா பல வருஷம் ஆகும்னு. 3 மாதத்தில் உடச்சிட்டு வந்தாங்கல்ல.